ஒரே ஒரு வெஜிடபிள் பேஸ் வச்சு 3 டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கருஞ்சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அது பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், ரெட், எல்லோ, க்ரீன் கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் முட்டைக்கோஸ், கொஞ்சம் கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு அரை தக்காளி அதையும் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான வெஜ் ரோல் ரெடி. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம். இப்போ செகண்ட் டிஷ்ஷு 2 ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா வெஜ் சாண்ட்விச் ரெடி. உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் அதில் கூட பண்ணலாம். இப்போ தேர்ட் டிஷ்ஷுக்கு ஒரு 2 முட்டையில் கொஞ்சமாக உப்பு, பேப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடான தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்து அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக முட்டை ஊற்றி நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி. இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.